கதைக்குள் அகத்தியர் அருவியில் நீரிடம் நல்ல பாய்ச்சல். தொக வந்திருக்கும் ஒரு டூரிஸ்ட் வேன் கூட்டம் புனாததைக் கண்டுவிட்ட மாதிரி அந்த நீர் பாய்ச்சலில் குளத்துக் கொண்டிருந்தது. புதிவென்று ஆயிரமாயிரம் வெள்ளை குதிரைகள் வந்து தலைமேல் விழுகிற மாவும் தோள்களை மிதித்துக்கொண்டு அவைகள் தாவி ஓடுகிற மாதிரியும் தோன்றியது. எப்பொழுதும் அருவி என்றாலே அழகுதான். குருட்டு ரசனை படைத்தவன் கூட அருவி அழகில் தன்னை மறந்து நிற்பான். அதே அருவியில் 5-6 இளம்பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தால் அது பேரழகல்லவா? அந்த இளம்பெண்களும் 20 வயதுக்குள்ளிருந்தார்கள். பாவாடை தாவணியில் இருந்ததால் நிச்சயம் ஏதாவது ஒரு சிறுநகரை சேர்ந்தவர்களாகவோ இல்லை கிராமத்தவர்களாகவோ தான் அவர்கள் இருக்க வேண்டுமென்று தோன்றியது. இன்றைய நகர பெண்கள் எல்லாம் தான் படு சோனியாக இருக்கிறார்களே. ஓரளவுக்கு உடம்பும் விளைந்த மார்பும் இன்று கிராமத்தில்தான் இருக்கிறது. குக்கர் அடுப்பு சாதமும் வேலைக்கு போகும் கட்டாயங்களும் வெக்கை புழுக்கமும் ஒரு வாளி 2 வாளிக்குள் குளிக்க வேண்டிய கட்டாயங்களும் நகரத்து பெண்களின் அழகை கொஞ்சம் கொஞ்சமாக மென்று விழுங்கத் தொடங்கிவிட்டன. கிராமம்தான் ஓரளவு தப்பு இருக்கிறது. இருந்தாலும் கிராமத்திலும் உள்பாடி அணியும் கலாச்சாரம் ஆழமாக பரவிவிட்டதாக தோன்றியது. குளிக்கின்ற பெண்களிடம் அது ரவிக்கையை மீறி அப்பட்டமாக தெரிந்தது. பல இளைஞர்கள் அதற்காகவே தொடர்ந்து குளித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் சிலர் சென்னையை சேர்ந்தவர்கள். சென்னையில் அவர்கள் தண்ணீரை பிளாஸ்டிக் கேன்களிலும் பாட்டிலுக்குள்ளும் தான் பார்க்கிறார்கள். ஓடும் தண்ணீர் அவர் வரையில் ஒரு அபூர்வ விஷயம். கூவம் கூட கருத்து போய் தேங்கி நிற்கும் குட்டையாகத்தான் இருக்கிறது. அதனால் அருவியை பார்த்துவிட்டால், அதுவும் ராட்சசமாய் பொங்கிப் பெருகும் அருவியை பார்த்துவிட்டால் மிக உல்லாசமாகி விடுகிறது. இயற்கைதான் உண்மையில் உலகின் மிகப்பெரிய சக்தி என்பது அங்கே ஒரு முட்டாளுக்கு கூட புரிந்து விடுகிறது. அது உண்மைதான் என்கிற மாதிரி அதையே பார்த்துக்கொண்டு அமர்ந்திருந்தார் ஒருவர். அழுக்கு வேட்டி சட்டை என்று கொஞ்சம் பிச்சைக்காரத்தனமாகத்தான் தெரிந்தார். மிக நீண்ட தாடி. அதில் சற்று முன் யாரோ தந்திருந்த எலுமிச்சை சாதத்தின் சில பருக்கைகள் கிடந்தன. தேன்கூட்டை மொய்க்கிற ஒரு சில தேனீகளைப் போல அவை தெரிந்தன. அவருக்கு அதை பற்றியெல்லாம் ஸ்மரணையே இல்லை. அழுவித்தண்ணீர் குதித்து ஓடும் ஆற்று வழியில் சிலர் துணிகளை துவைத்து காயப்போட்டுக் கொண்டிருந்தனர். அவர் பார்வை அவர்கள் மேலும் அருவியில் குளிப்பவர்கள் மேலும் மாறி மாறி சென்றபடி இருந்தது. அவரை பிச்சைக்காரராக அனுமானிக்க முடியவில்லை, பைத்தியமாக தீர்மானிக்கவும் முடியவில்லை. இரண்டுக்கும் இடைப்பட்டவராய் என்பதும் தெரியவில்லை. இந்த நிலையில் அருவிக்கு வரும் பாதை மேல் ஒரு ஹியூண்டாய் கார் ஒன்று ரதம் போல வந்து நின்றது. அதில் கோட் சூட் டை என்று மிக தோரணையான மனிதர் ஒருவர் இறங்கினார். ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அதிபராகவோ இல்லை பெரிய மருத்துவமனை டாக்டராகவோ தான் இருக்க வேண்டும் என்பது போல் ஒரு தோற்றம். அவரோடு ஒரு பஞ்சகச்சமும் முழுக்கை சட்டையும் கிராப்புத் தலையிலேயே சிறியதாக குடுமியும் வைத்திருக்கும் ஒருவரும் இறங்கினார். இருவருமாக கண்ணுக்கு மேல் கையை கூரையாக கொடுத்து யாரோ தேடினார். அவர்கள் தேடலில் அந்த தாடிக்கார மனிதர் படவே அவர்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. அண்ணா, அதோ பெரியவா அங்க இருக்கார் என்றார் கோட் சூட் மனிதரோடு வந்த பிராமணர். ஆமாங் குருமூர்த்தி, அவரேதான். அவரை போய் பிடிங்க. பாருங்க, அவர் பாட்டும் எங்கேயோ போயின்னு இருக்கிறத. கோட் சூட்காரர் கத்த அந்த பிராமணர் ஓடினார். ஆனால் அந்த தாடிக்காரர் அருவிப்பாறைக்கும் பன்னால் போன மாதிரி தெரிந்தது. போய் பார்த்தால் அவர் இல்லை. யாரோ 4 பேர் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். பிராமணர் முகம் வாட ஆரம்பித்து விட்டது. யார் சாமி, என்ன வேணும்? சீட்டாட்டக்காரர்களில் ஒருவன் கேட்டான். இந்த பக்கமா ஒருத்தர் வந்தாரே. ஒருத்தரா? தினம் 100 பேர் வராங்க சாமி. திட்டாம யாருன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு நிமிஷம் முன்னால தாடி மீசையோட இங்கேயே சுத்தின்னு இருப்பாரே ஒரு பெரியவர். யாரு, மந்திச்சுதானா? அவர் பேரெல்லாம் நேக்கு தெரியாது. அவராத்தான் இருக்கணும். அவர்தான் தண்ணீர்ல இறங்கினாரே. அவர்களில் ஒருவன் அருவி நீர் குதித்து ஓடும் தடாகம் ஒன்றை காட்டினான். வெளிர் நீளமாய் அதுவும் கண்ணில் பட்டது. தண்ணீர்ல இறங்கினா இங்க இருக்கணுமே. அவர் அப்படித்தான். இறங்குறது ஒரு இடத்துல, ஏறுறது ஒரு இடமா இருக்கும். நீங்க என்ன சொல்ற எனக்கு புரியல. நாங்கெல்லாம் மட்டும் என்ன புரிஞ்சுகிட்ட இருக்கோம்? அவர் அப்படித்தான். அவர்கள் பதில் அந்த பிராமணரை குழப்ப விட்டது. ஆனால் தடாகத்தில் அவர் இல்லை. யாரும் இறங்கின தடயம் கூட இல்லை. பிராமணர் திரும்பத் தொடங்கினார். காத்திருந்தார் கோட் சூட் மனிதர். சார், அவர் போயிட்டார். மயிரிழையில நழுவ விட்டுட்டோம் சார். என்னையா சொல்ற? இப்ப பார்த்தோமே. உண்மைதான் சார். ஆனா ஒரே மாயமா இருக்கு. அந்த பக்கத்துல ஒரு தண்ணி தேக்கன் தான் இருக்கு. அங்க இறங்கி எங்கேயோ ஏறுவாராம். அங்க சீட்டாடின்னு இருக்கிற சிலர் சொன்னாங்க. அவர் பேரு கூட மந்திச்சித்தானாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. பிராமணர் சொல்லச் சொல்ல கோட் சூட்காரர் முகத்தில் வரிகள் விழுந்தது. பளிச்சென்று ஏமாற்றம் தெரிந்தது. அருவியை பார்த்தார். அந்த பெண்களும் விலகவில்லை. அவர்களை ரசிக்கும் ஆண்களும் விலகவில்லை.
ஆனால் அவரால் எதையும் ரசிக்க முடியவில்லை. திரும்பினார். காரில் ஏறப்போனார். "ஹலோ சார், எங்க இவ்வளவு தூரம்?" அவரை தடுத்து நிறுத்தியது ஒரு குரல். அவரும் திரும்பினார். ரிப்போர்ட்டர் தயாளன். "ஓ தயாளன், எங்க சார் இங்க? அருவிக்கு குளிக்கவா?" "நோனோ, ஒருத்தரை பார்க்க வந்தேன். அவர் கிடைக்கல." "ப்ஷ், இங்க நீங்க சந்திக்கிற அளவுக்கு ஒருத்தரா? ஆச்சரியமா இருக்கே." "ஆச்சரியம்தான். வாழ்க்கையில ஆச்சரியங்களுக்கு பஞ்சமா என்ன?" "ஆமா, நீங்க எங்க தயாளன் நீங்க?" "அருவியில குதிச்சு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். பாடி அதுவும் அங்க பாறை கிட்ட ஒதுங்கி இருக்கு. போட்டோ எடுக்க வந்தேன். எனக்கு ஈவினிங் நியூஸ் ஆச்சே." "சந்தோஷம் தயாளன். என்னை பத்தின உங்க பேட்டி கட்டுரையும் நல்லாவே இருந்தது. என் நன்றி." "அட என்ன சார் நீங்க? எவ்வளவு பெரிய தொழிலதிபர் நீங்க. உங்கள சந்திக்கிறதே பெரிய பாக்கியம். இதுல பேட்டி வேற கொடுத்திருக்கீங்க. நான் தான் நன்றி சொல்லணும்." "ஓகே தயாளன், நான் அப்ப புறப்படுறேன். தேங்க் யூ சோ மச்." "1 மினிட் சார், நீங்க பார்க்க வந்தவர பார்த்துட்டீங்களா? ஏதோ பார்க்க முடியலங்கிற மாதிரி ஒரு வருத்தம் தெரியுது உங்ககிட்ட." "ஆமா தயாளன், அவர் யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. போன தடவ ரிலாக்ஸா அருவிக்கு குளிக்க வந்திருந்தேன். அப்ப அவரும் கூட சேர்ந்து குளிச்சார்." "சொன்னா நம்ப மாட்டீங்க." அந்த தொழிலதிபர் கொஞ்சம் இடைவெளி விட்டார். "சும்மா சொல்லுங்க சார்." தண்ணிக்குள்ள அவர் குளிக்கும்போது கழுத்துல பாம்போட பரமசிவனே குளிக்கிற மாதிரி இருந்தது. நான் கூட ஏதோ பிரமைன்னு நினைச்சு அத பெருசா எடுத்துக்கல. அப்புறமா தலைய துவட்டும் போது கிட்டு வந்தவர், "ஒரு வாரத்துக்கு ஆகாய மார்க்கத்துல எங்கேயும் போகாதேன்னு சொல்லிட்டு போயிட்டார்." எனக்கு அப்ப ஒண்ணும் புரியல. ஆனா ஒரு ஃப்ளைட் ட்ரிப் எனக்கு கேன்சல் ஆனது. அதாவது டைமுக்கு என்னால ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்ட புடிக்க முடியல. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். அப்படி டிராஃபிக்ல கார் சிக்கிக்கிட்டு நின்னப்போ, சைட்ல பிளாட்ஃபார்ம்ல அவர் என்னை பார்த்துக்கிட்டே போறதையும் பார்த்தேன். அப்பதான் எனக்கு அவர் சொன்னதே ஞாபகம் வந்தது. அதுக்குள்ள டிராஃபிக் கிளியர் ஆகி கார் கிளம்பிடுச்சு. ஆனா பிரயோஜனம் இல்ல. 6 மணி ஃப்ளைட்ட புடிக்க 6:20க்கு போறா அது எனக்காக காத்திருக்குமா என்ன? அட்டான திரும்பி வீட்டுக்கு வந்து டிவிய பார்த்தா ஒரே ஷாக்கு. நான் எந்த ஃப்ளைட்ல போகணுமோ அது வானத்துல வெடிச்சு சிதறி, ஓ! அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராக சொல்லி முடிக்க, அந்த ரிப்போர்ட்டரின் முகத்திலும் தீ ஜுவாலைகளின் அருகில் நிற்கிற மாதிரி ஒரு மினுமினுப்பு. "ஆமாம், அவர் இங்க யார இருக்காரு?" "ஆமா, இங்கதான் அவர பார்த்தேன். அதான் நன்றி சொல்றதுக்காக தேடி வந்தேன். கண்ணுல கூட பட்டுட்டார். ஆனா நோ யூஸ். மாயமா மறைஞ்சிட்டார்." "அவர் பேரு தெரியுமா?" "மந்திச்சித்தானாமே. அது கூட இப்பதான் தெரியும். இதோ என் பிஏ குருமூர்த்தி தான் சொன்னார்." "மிஸ்டர் தயாளன், உங்களுக்கு தெரியுமா?" "நிறைய அவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த மலையில அவர் கால்படாத இடமே இல்லை. குறிப்பாக குரங்குகள் கிட்ட அவர் ரொம்ப பிரியமா இருப்பாராம். அதனால அவருக்கு அந்த பேராம்." "பேர்ல என்ன இருக்கு? ஆனா சம்திங் அவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு." தொழிலதிபரின் கருத்தில் நல்ல அழுத்தம். தயாளனும் அங்கீகரித்து சிரித்தான். அதன்பின் அந்த ஹியூண்டாய் காரும் புறப்பட்டது. தயாளனும் பிணம் ஒதுங்கி கிடக்கும் பாறை நோக்கி நடந்தான். இருவரும் விலகிக் கொண்ட அதே இடத்தில் சீறிக் கொண்டு வந்து நின்றது ஒரு ஜீப். உள்ளே பிருத்வி, கண்ணன், ரகுவீர், ஜெகதீஷ். உள்ளே இருந்து யாரோ அவர்களை தூக்கி எறிகிற மாதிரி வெளியே வந்து விழுந்தார்கள். 4 பேருக்கும் எதிரில் அருவி. ஹோவென்று அதிடம் இரைச்சல். பார்க்க பார்க்க அவர்களுக்குள் ஒரே குதூகலம். ரகுவீரிடம் அவனுடைய கேமரா புத்தி உடனே வேலை செய்ய தொடங்கிவிட்டது. மலமளவென்று அவன் ஜீப்பினுள் இருக்கும் அவனுடைய ஹேண்ட்பேக்கிலிருந்து ஒரு சிறிய ஹேண்டி கேமராவை வெளியில் எடுத்தான். அருவியை பார்த்து ஷூட் செய்ய ஆரம்பித்து விட்டான். உதட்டில் ஒரே பரவச கூச்சல். "ஜெகதீஷ், என்ன வாட்டர்டா! வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். டேய், இப்ப இதை எடுத்து என்னடா பண்ண போற?" "இதுக்கு இதுக்கெல்லாம் எக்ஸைட் ஆகாதுடா," என்றான் ஜெகதீஷ் பதிலுக்கு. 4 பேருமே ஏதோ பள்ளிக்கூட சிறுவர்கள் போல பெர்முடாசுக்குள் இருந்தார்கள். ஒரு சிகரெட்டையே மாறி மாறி புகைத்தும் கொண்டிருந்தார்கள். ஏதோ புதிய ஒரு உலகத்துக்கு வந்துவிட்ட மாதிரி ஒரு பரவசம் அவர்களிடம். காற்றும் சில் என்று, அதே சமயம் ஒரு சைக்கிளின் மிதமான வேக அளவுக்கு வீசிக்கொண்டிருந்தது. அப்பொழுது, "சாமி, புலிப்பல் வேணுமா சாமி, புலிப்பல்?" என்று ஒரு மலைப்பள்ளியன் அவர்கள் முன் சென்று நின்றான். அவன் இடது கையில் பாசிமணிகள், தோளுக்குப் பின்னே ஒரு சிறு கூண்டு, அதில் தேவாங்கு. வலது கையில் பாடம் செய்த ஒரு நரியின் முகம். பார்க்கவே வித்தியாசமாக இருந்தான். ரகுவீருக்கு அவனையும் மிக பிடித்து விட்டது. கேமராவை அப்படியே அவன் முகம் நோக்கி திருப்பினான். அவன் கூச்சம் எடுத்தவன் போல முகத்தை கோணிக்கொண்டு சிரித்தான். "உன் பேர் என்ன மேன்?" "பசுங்க." "பசுவா? யூ மீன் கவ்?" "பசுங்க. அதுக்கு மேல கேட்டா எனக்கு தெரியாதுங்க." "டேய், விட்ரா. இவங்கெல்லாம் பின்ன என்ன? அஜித், விஜய்னு வச்சுக்குவாங்க." கண்ணனின் கேள்விக்கு அந்த பழியனிடமிருந்து வேகமான பதில். "சாமியோ, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என் பெரிய பையன் பேர் விஜயகுமார், சின்னவன் பேர் அஜித் குமாருங்கோ." அவன் பதில் 4வரின் தலையிலும் நறுக்கென்று குட்டின மாதிரி இருந்தது. "ஆமா, ஏதோ புலிப்பல்லுன்னு சொன்னியே, எங்க?"
பிருத்வி கேட்க அவனும் ஆவலாக தன் இடுப்பு வேட்டி மடிப்பில் இருந்த ஒரு சிறு மரப்பெட்டி போல் ஒன்றை எடுத்து அதை திறந்தான். அதில் 2 விளைந்த பற்கள், ஒருபுறம் கூர்மையாகவும் மறுமுனையில் பிடுங்கப்பட்டதற்கு அடையாளமாக கொஞ்சம் போல இரத்தத் திப்பியும் தெரிந்தது. நிச்சயம் மேல் வரிசையில் கடவாயை ஒட்டித்தான் நன்கு கூர்மையான வளைந்த கோரை பற்கள் இருந்திருக்க வேண்டும். எத்தனை மிருகங்களின் சதையை கவ்விப்பிடித்து அதன் உயிரை துடிக்க துடிக்க கொன்று போட்டதோ! ஜெகதீஷ் பற்களை பார்த்தபடியே அப்படித்தான் நினைத்தான். ஆமா, இது ஒரிஜினல் புலிப்பல் தானா? என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு காலையில தாங்க சாமி புடிங்கினேன். அவன் பதிலால் அவர்கள் நெற்றியில் மீண்டும் வரிகள், கொஞ்சம் அதிர்ச்சியும் கூட. யோ, என்ன கதவுறியா? பிருத்வி கைகளை பரபரப்பாக தேய்த்து கொண்டே கேட்டான். நான் ஏன் சாமி கதவுடுறேன்? இது மேலக்காட்டுல ஒரு புலிய பொறி வச்சு மயக்கி பிடிச்சு அதுகிட்ட இருந்து புடுங்கின பல்லுங்க சாமி. அப்ப புலி எங்க? அத பல்ல பிடுங்கிட்டு அனுப்பிடுவோம். அட பாவிங்களா, அதுக்கு அந்த புலியையே அப்படியே பிடிச்சு விக்கிறாமையா. அதெல்லாம் முடியாதுங்க சாமி. இப்பெல்லாம் முன்ன மாதிரி கிடையாதுங்க. போலீஸ்காரங்க ஃபாரஸ்டுக்காரங்க தொந்தரவது தாங்க முடியறதில்ல. எந்த பக்கம் எவ்வளவு புலிங்க இருக்குது, எவ்வளவு யானைங்க இருக்குன்னு தினம் எண்ணிக்கிட்டே திரியுறாங்க. ஒரு முயல் பிடிக்க கூட முடியறதில்லைங்க. அவன் குரலில் அடப்பமான வருத்தம். சரிதான், இப்படி எண்ணிக்கிட்டு திரியும் போதே இப்படி பல்ல புடுங்கிக்கிட்டு வர்றியே. இவங்கெல்லாம் எனக்கு என்னன்னு இருந்தா ஒரு மிருகம் கூட மிஞ்சாது போல இருக்குதே. கண்ணன் கேள்வி நியாயத்தில் அந்த பள்ளியன் சிரித்தான். ரகுவீரோ அந்த புலிப்பல்லை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான். என்ன சார் பாக்குறீங்க? அசல் பல்லு சார். இது மட்டும் கையில இருந்தா ஒரு கெட்ட சக்தி கிட்ட வராதுங்கோ. உங்களுக்கு எதிரிங்கோ ரவுடிங்கோ தொந்தரவு இருந்தா அவ்வளவு பேரும் அப்படியே மடங்கி போயிடுவாங்க சார். இது என்ன பல்லா, இல்ல எதிரிகளை அடக்கிற ஃபைட்டரா? புலி பல்லுனா என்ன சும்மாவா சார்? அதுலயும் உயிரோட இருக்கிற புலியோட பல்லுனா அது சும்மா இல்ல சார், ரொம்ப அபூர்வம். சரி, என்ன விலை சொல்ற? ஒரு பல்லு 1000 ரூபாய் சார். 2 பல்லு 2000 சார். அவன் சொல்லி முடித்த நொடி பற்களை குறவனிடம் திரும்ப தந்த ரகுவீர். ஏ அப்பா, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஒரு முழு புலியையே நீ 2000க்கு கொடுத்தாலும் வாங்க யோசிப்போம். கேவலம் பல்லுக்கா இந்த விலை? கேவலம் பல்லுல சார், இது அதிர்ஷ்ட பல். வாங்கி பாருங்கோ தெரியும். இதுக்கு எதுக்குயா 2000? நாங்களும் இந்த மலைக்காட்ட சுத்தி பார்க்க தான் வந்திருக்கோம். எங்க கண்ணுல ஒரு புலி படாதா என்ன? அப்ப அதுகிட்ட பல்ல புடுங்கிக்கிட்டா போச்சு. சார் வேணாம் சார், புலிய பிடிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல சார். அதுக்கு மயக்க மருந்து தடவுன முயல்கறி வேணும். அதை வச்சுதான் பிடிக்க முடியும். அதெல்லாம் பெரிய வித்த. நீங்க பாட்டுக்கும் போய் மாட்டிக்காதீங்க. அவன் எச்சரித்தான். ஒரு ஆள் நீ ஒரு புலிய பிடிச்சு பல் புடுங்குவ, நாங்க 4 பேர், எங்களால முடியாதா? அவனுக்கு அந்த கேள்வி கோபத்தை தந்தது. முறைத்து பார்த்துவிட்டு திரும்பத் தொடங்கினான். ஜெகதீஷுக்குள் சட்டென்று ஒரு எண்ணம். ஏய் ஏய், கொஞ்சம் இங்க வா கூப்பிட்டான். அவனும் திரும்பி வந்தான். மற்ற மூவரும் கூட ஜெகதீஷை போகிறவனை எதற்கு கூப்பிட்டா என்கிற மாதிரி பார்த்தார்கள். என்ன சார், வேணும்னா ஒரு 100 ரூபாய் குறைச்சிக்கோ சார். பல்ல விடியா? ஆமா, இந்த மலைக்காடு உனக்கு நல்ல பழக்கமா? எதுக்கு கேக்குறீங்க? அட சொல்லியா? நல்ல பழக்கமுங்கோ. உச்சி வரைக்கும் தனியாகவே போயிட்டு வருவேன், தெரிஞ்சுக்கிங்க. ஆமா, இந்த காட்டுல மிருகங்கள் மட்டும்தான் இருக்குதா இல்ல? ஜெகதீஷ் இழுத்த பிறகுதான் மற்ற மூவருக்குமே புரிந்தது. டேய் பையன் பாயிண்ட பிடிக்கிறான் பார் என்று கண் சிமிட்டி கொண்டனர். அப்படியே மீண்டும் ஒரு சிகரெட், மீண்டும் ஒரு வலம். ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? அது எதுக்கு உனக்கு? ஏன் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. என்ன சார், என்ன விஷயம்? கருங்குரங்கு ரத்தம் வேணுமா? கருங்குரங்கு ரத்தமா? அது எதுக்கியா? அந்த குரங்கோட ரத்தமும் கரியும் ஆஸ்துமா இருந்தா ஒரு விரட்டு விரட்டுப்படாது. ஆஸ்துமாக்கு கருங்குரங்கு ரத்தமா? ஆமா, நானே எத்தனை குரங்கை பிடிச்சு அறுத்து ரத்தம் எடுத்து கொடுத்திருப்பேன் தெரியுமா? அட பாவி, இப்படியெல்லாம் கூட பண்றீங்களா? ஆமா, அதை குடிச்சா ஆஸ்துமா சரியாகுமா? அது யாரு தெரியும். கருங்குரங்க பிடிச்சு தர சொல்வாங்க, பிடிச்சு தருவோம். ஒரு குரங்குக்கு 2000. எதை எடு, உங்கிட்ட 2000 தானா? அவன் சிரித்தான். பிறகு காட்டுக்குள்ளார வந்து பாருங்க சார், உசிருக்கு உத்தரவாதமே கிடையாதுங்க. அதுலயும் அட்டை பூச்சிங்க கிட்ட சிக்கினா அவ்வளோதான். ஜெகதீஷ், இப்ப அந்த பேச்செல்லாம் எதுக்கு? எதுக்கு குரங்கும் ரத்தமும்? நாம் தான் இருக்கிறோமே. கண்ணன் விட்டாடித்தான். மற்ற மூவரும் சிரித்தனர். ஆனால் அவனுக்கு விளங்கவில்லை. சரியா, நீ என் கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த காட்டுல சாமியாருங்க இருக்காங்களா? ஓ, அவங்கள கேக்குறீங்களா? அவனிடம் ஒரு தளர்ந்த நிலை. என்ன, இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க சாமி. ஆனா அப்பப்பதான் கண்ல படுவாங்க. ஏன் அப்படி? சாமியாருங்கன்னாலே அப்படிதான். அது சரி, அவங்களுக்கு இந்த சிங்கம் புலி பயம்லாம் இல்லையா? அதெல்லாம் அவங்க முன்னாடி நாய் மாதிரி கிடக்கும் சாமி. அது எப்படி? யாருக்கு தெரியும்? நான் பார்த்தத சொல்றேன். எங்களுக்கு காட்டுறியா? பார்த்து என்ன பண்ண போறீங்க? சாமி, உங்களுக்கு மூலிகை செடி ஏதாச்சும் வேணும்னா என்கிட்டயே கேளுங்க, நான் புடிங்கிட்டு வந்து தரேன். ஒரு செடியும் வேண்டாம், நாங்க ஒரு சாமியார பார்க்கணும். அவர் கூடு விட்டு கூடலாம் பாய்வாருன்னு வேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். கூடு பாய்ச்சலா?
அவன் கேட்டுவிட்டு அப்படியே வாயை பிளந்தான். ஆமாம், அந்த சாமியாரை உனக்கு தெரியுமா? அவரைதான் நாங்க பார்க்கணும். உனக்கு 2000 இல்ல, பல 1000 தர்றோம். என்ன சொல்ற? 4 பேரும் கோரஸாக சொன்னார்கள். சாமி, வேணா சாமி, கூடுபாயிர சாமி பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. கோடி ரூபா தந்தாலும் எனக்கு அவரை பத்தி தெரியாது சாமி. ஆள விடுங்க, நான் வரேன். அவன் திரும்பி ஓடினான். இந்தா பா, நில்லு, அட நில்லுனா. அவர்கள் கத்துவதை காதில் கூட வாங்காமல் அவன் ஓடி மறைந்தே போனான். அவர்களுக்குள் வியப்பு, கூடவே கியூரியாசிட்டியின் அதிகரிப்போம். நால்வருமே ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த சாமியாரிடம் நிச்சயம் ஏதோ ஒன்று இருக்கிறது. கதை தொடரும். அவர்கள் 4 பேரும் ஜீப்சி ஜீப்பில் தான் வந்திருந்தனர். வாடகை ஜீப். டிரைவரை தவிர்த்து விட்டனர். காரையார் மலையில் ஒரு ஆராய்ச்சி பணி என்று சொல்லவும் பல டிரைவர்கள் மிடறு கட்டினார்கள். அந்த காட்டில் உங்களுக்கு என்ன வேலை? அங்கே ஆராய என்ன இருக்கிறது என்றெல்லாம் கேட்டுவிட்டு பெரிய கும்பிடாக போட்டுவிட்டார்கள். சரி என்று அவர்களே ஜீப்பை வாடகைக்கு வாங்கிக் கொண்டு வந்துவிட்டனர். வந்த இடத்திலிருந்து டெல்லியில் உள்ள ஒருவருடன் தொடர்பு கொண்டு செல்போனிலேயே பேச ஆரம்பித்து விட்டான் ரகுவீர். ஜி, இதுவரை உலகத்துல யாரும் இப்படி ஒரு ரியல் ஆக்சுவல் ஃபில்ம் எடுத்திருக்க மாட்டாங்க. நாங்க எடுத்திருக்கோம். இந்தியன் மித்தாலஜியை பத்தி எங்களுக்குள்ளேயே ஒரு கேலி இருந்தது, கிண்டல் இருந்தது. அதெல்லாம் கப்ஸா காதுல பூசுற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை டோட்டலா மாத்திடுச்சு. எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எலாபரேட்டா ஃபில்மா பண்ணத்தான் காரையார்மவை காட்டுக்கு வந்திருக்கோம். எங்க முயற்சி மட்டும் சக்சஸ் ஆயிட்டா வித்தின் அவர்ல நாங்க உலக அளவுல பாப்புலர் ஆயிடுவோம். அப்புறமா மீடியா பூரா எங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்சி தலைவர் லஞ்ச பணம் வாங்கினதை ஷூட் பண்ணி அதை டெலகாஸ்ட் பண்ணி அதை ஒரு பெரிய சாதனையா ஃபோக்கஸ் பண்ணவங்கெல்லாம் எங்களோட முயற்சி முன்னால மண்டி போட்டு நாக்கால நக்கி தண்ணி குடிக்கணும். ரகுவீர் கித்தாப்பு காட்டிக் கொண்டிருந்தான். மற்ற மூவருக்குமே கூட அவனது பீத்தல் எரிச்சலை தந்தது. ஜெகதீஷ் எழுந்து போய் வெடுக்கென்று அவன் பேசிக்கொண்டிருந்த செல்போனை பிடுங்கி, ஜி, வி வில் டாக் லேட்டர் என்று ஆஃப் செய்தான். ரகுவீர் பார்வையாலேயே சுட்டான். என்னடா பாக்குற? இன்னும் ஒழுங்கா பிள்ளையார் சுழி கூட போடல, அதுக்குள்ள காரியமே முடிஞ்ச மாதிரி போன் பண்றியேடா. இடியட்டா நீ? ஜெகதீஷ் கண்டித்தான். யாருடா இடியட்? நானா? இல்லையா பின்னே? காரியத்தை முடிக்கிறதுக்கு முந்தியே அதை பத்தி பெருசா பீலா விடுற. ஆபத்து தெரியுமா? என்ன ஆயிடும்? சென்டிமெண்டலா சொல்லப்போனா உருப்பிடாம போயிடும். நத்திங் டூயிங். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எங்கிட்ட கிடையாது. அதெல்லாம் சும்மா கப்ஸா. நாம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கப்ஸான்னு சொல்லியிருக்கோம். பார்ட்டிகுலரா ஆவி, பேய், பிசாசு இதெல்லாம் மனுஷனோட சூப்பரான கற்பனைங்கிறது தான் நம்ம எண்ணமா இருந்தது. ஆனா இப்ப நம்மால் அப்படியெல்லாம் நடக்க முடியுமா? பொத்து, இனிமே பீலா விடாத. நாம ரொம்ப பொறுமையாவும் ஜாக்கிரதையாவும் இனிமே நடந்துக்கணும். என்னடா கண்ணா, இப்ப நாம எங்க தப்பா அவசரப்பட்டு நடந்துக்கிட்டோம்? நோ ரகுவீர், நாம் இதுவரை எப்படி இருந்தோம்ங்கிறதே விஷயம் இல்ல. இனி இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னேன். நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கப்பார். கண்ணன் மிகுந்த பொறுப்பானவன் போலவும் ஒரு லீடரைப் போலவும் மாறி பரபரப்பாக செயல்பட்ட ரகுவீரை அடக்கினான். இடையில் ஜெகதீஷின் முகத்தில் மட்டும் ஏதோ இனம் புரியாத சலனம். என்ன ஜெகதீஷ்? இல்ல, அந்த சுடுகாட்டில் அன்னைக்கு ஷூட் பண்ண அந்த கேசட்டை நான் நம்ம ஃபிலிம் சென்டருக்கு அனுப்பியிருக்கேன். அங்கே அதை பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் யோசிக்கிறேன். அட பாவி, அனுப்பிய? யாரை கேட்டுடாத? ஏண்டா, நமக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைச்சுதான் அனுப்பினேன். ஃபூல்டா நீ. அவங்க பாட்டு டெலிகேஸ் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தினா இங்கே நம்ம காரியம் கெட்டு போயிடும்டா. எப்படி? இந்த மாதிரி மித் சீக்ரசி எல்லாம் எப்பவுமே பகிரங்கமானதே கிடையாது. அப்படியானா அவ்வளவுதான். அவ்வளவுதான்னா ஒன்று அது பொய்ன்னு யாரும் நம்பாம போயிடுவாங்க, இல்லாட்டி அதை ஷூட் பண்ண நாம ஃபர்தரா அதை பத்தி சிந்திக்க கூட முடியாதபடி ஆயிடுவோம். நீ சொல்றதே எனக்கு புரியல. உனக்கு புரியாது. நான் முதல்ல நம்ம ஃபிலிம் சென்டருக்கு ஃபோன் பண்ணி அது பொய்யான படம் எல்லாம் கிராஃபிக்ஸ்னு சொல்லி தடுத்து நிறுத்துறேன். இல்லாட்டி இந்த மலையில நாம மட்டும் இல்ல, நம்மள போல பலர் கேமராவை தூக்கிக்கிட்டு அந்த கூடு விட்டு கூடு பாயிற சாமியாரை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓ, இப்படியெல்லாம் கூட சைடு எஃபெக்ட் ஏற்படும்னு நான் யோசிக்காம போயிட்டேனே. பரிதாபமாக நெற்றையை போட்டு தேய்த்து கொண்டான் ரகுவீர். அப்படியே ஜீப்பை ஓரம் கட்டிவிட்டு நடந்தார்கள். புதுவென்று கொட்டும் மகத்தியர் அருவி ஒரு பால் கொட்டார மட்டம்தான் இருந்தது. சென்னையில் மழைத்தூறல் என்பதே அரிதாகிவிட்டது. சேர்ந்தாற்போல ஒரு அரை மணி நேரம் மழை பெய்ந்தால் அது அமெரிக்க ஜனாதிபதி விஜயம் அளவு முக்கியத்துவம் பெற்றுவிடுகிறது.
யாராவது யாருக்காவது ஃபோன் செய்து பேசும்போது கூட அந்த மழை பற்றியெல்லாம் பேசி மகிழும் அளவுக்கு போய்விட்ட ஒரு ஊரிலிருந்து வந்திருப்பவர்களுக்கு அந்த அருவியை பார்க்க பார்க்க ஆனந்தம் பீறிட்டு கொண்டு கிளம்பியது. திபுதிபுவென்று ஓடினார்கள். அருவியிலும் அவ்வளவாய் கூட்டமில்லை. ஆனால் அந்த தாடிக்கார மனிதர் இருந்தார். அதுவும் எப்படி தெரியுமா? ஆடாமல் அசையாமல் ஒரு சிலை போல.